நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணுதா? அப்போ வந்து டக்குன்னு இந்த ஒரு கிரேவியை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் சூப்பராகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பழம் போட்டு நல்லா ஒரு கிரேவி பத்துக்கு பண்ணிக்கலாம். கிரேவி பதம் ஆனதே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மசால் பொடி ஒன்றாவது சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா மட்டும் எந்த பொடி இருக்கோ அதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். அப்போ தான் உள்ளே வந்து இந்த மீல் மேக்கரில் உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். கடைசியாக வந்து பெப்பர் தூள் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு கலந்து எடுத்தால் சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி என்னோடய ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி இதுக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸுக்கு வெறும் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணுதா? அப்போ வந்து டக்குன்னு இந்த ஒரு கிரேவியை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் சூப்பராகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதே கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பழம் போட்டு நல்லா ஒரு கிரேவி பத்துக்கு பண்ணிக்கலாம். கிரேவி பதம் ஆனதே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மசால் பொடி ஒன்றாவது சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா மட்டும் எந்த பொடி இருக்கோ அதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். அப்போ தான் உள்ளே வந்து இந்த மீல் மேக்கரில் உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். கடைசியாக வந்து பெப்பர் தூள் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு கலந்து எடுத்தால் சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி என்னோடய ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி இதுக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸுக்கு வெறும் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.